அவருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் ஒருவர் தான் நம்மை நடத்துகிறார். அவர் ஒருவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் இல்லை, சதாகாலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். ஜீவகாலமெல்லாம் அவர் நம்மை நடத்துவார் என்கிற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களோடு இல்லாவிட்டால் என்றைக்கோ எங்களுடைய ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். இந்த காலை ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் சத்துரு எவ்வளவாய் போராடினாலும் என் தேவன் உம்முடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே எல்லாம், வேற ஒரு நாமம் நமக்கு இல்லை. நமக்கு விடுதலை தருகிற ஒரு நாமம், ஜெயத்தை தருகிற ஒரு நாமம், நம்மை பலப்படுத்துகிற ஒரு நாமம். ஹல்லேலூயா, அந்த நாமத்தை உயர்த்துமாக. ஓ ஹல்லேலூயா, ஓ ரபா சந்தன ரதன ரகதன. நம்முடைய இருதயம் அவரோடு கூட ஜீவனப்பாகட்டும். நம்முடைய இருதயம் அவரோடு கூட ஜீவனப்பாகட்டும். அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம், அவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக. பரிசுத்த ஆவியான தெய்வம் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஓ ரிபல ரகதர பல ரகதர பல வசந்தன ரகதன நிமரகதன ரகதன ரபல வசந்தன ரகதன ரகதன ரபல வசந்தன ரகதன ரிகதர பல ரகதன ரபல. அப்படியே அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் அந்நிய பாசையில் சில நிமிடங்கள் எல்லாரும் அந்நிய பாசையில் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபல ரகதன மரகதர பல ரகதன மல வசந்தன ரகதன ரகதன ஓ ரிகதர பல ரகதன மம மசந்தன ரகதன ரபல ரகதன ரபல வசந்தன ரகதன ஓ ரிகதர பல ரகதன பல வசந்தன ரகதன. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தனா. நம்முடைய சுய சக்தியினாலாவது பக்தியினாலாவது ஒரு காரியமும் அல்ல, தேவன் நம்மேல் வைத்த அளவில்லாத கிருபையினால. ஓ, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் குறைவுள்ளவர்கள், நிறைவானவராகிய தேவன் நமக்குள்ளே வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிகதரதல ரபல ரகதர பல வசந்தன ரகதன. பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துமாக. ஓ ரபல ரகதர பல ரகதர பல வசந்தன. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரதல ரதன மசந்தன ரகதன ரபல ரகதன ரதன மசந்தன ரகதன. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகதரல ரபல ரகதன மமசந்தன ரகதன ரகதன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உரதன ரபல ரகதர பல வசந்தன ரகதன. மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை ஆண்டவரே. மகிமையே மாட்சிமையே உந்தனையே தோளுகிறோ என் வாழ்விலே. உந்தயவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது. உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது.
உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டே. மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகிறோ என் வாழ்விலே. உந்தையவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். எங்கள் மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளின் கால விளக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு என் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆண்டவரே, எத்தனையோ பேர் மருத்துவமனைகளை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் எங்கள் மத்தியில் அசைவடைவீராக. நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலங்கொள்ளாதபடி செய்யும். எழுந்தருளும் கர்த்தாவே, நம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை அந்த ஆவியானுடைய தொடுதல், ஆவியானுடைய அசைவாடுதல்கள் நடுவில் இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் கண்டித்து புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்படட்டும். ஒரு ஆராதனை அபிஷேகம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உம்மை பாடுவதற்கு, உம்மை உயர்த்துவதற்கான அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே தாரும். எங்களுக்குள்ளே நல்ல ஒரு மனதின் ஆவியை, உற்சாகத்தின் ஆவியை தந்து எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நல்லவர். முதல் பாடலிருந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி இணைந்து எங்களோடு கூட இணைந்து நீங்கள் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உன்னத பாடல்களில் 538வது பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தெரிந்த பாடல். நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடும். நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும்
நம்பினோரை என்றும் கைவிட நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை போல ஒரு நாமம் நமக்கு இல்லை. ஆமென். வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கு பேதுரும் யோவானும் ஜெப வேளையாகிய அந்த நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அந்த ஆலயத்துக்கு முன்னாலே தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒருவன் அந்த இடத்துல இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனை தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து வைப்பார்கள். அவன் பிச்சை கேட்கும்படி நாடோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக வைக்கப்படுவான். அப்படித்தான் ஒரு நாளிலே இந்த பேதுருவும் யோவானும் அங்கே வரும்போது அவன் ஏதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி பேதுருவையும் யோவானையும் அவன் நோக்கி பார்க்கிறான். ஆகவே அங்கே சொல்கிறார்கள், ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி, வேதம் சொல்கிறது ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணித்தான் அந்த பேதுருவை யோவானை அவன் நோக்கி பார்த்தான். ஆனால் என்ன கிடைத்தது தெரியுமா? அவன் எதிர்பாராத ஒன்றை கர்த்தர் அந்த நாளில் அவனுக்கு செய்தார். ஆமென். அவன் எதிர்பார்த்தது ஏதாயிலும் அவனுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு ஆமென் தர்ம பணம் போடுவார்கள், அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். உண்மையிலே அவன் எதிர்பார்க்காத காரியம், அன்றைக்கு அவனுக்கு அப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்தார். எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு ஒருவேளை ஆமென் நீங்கள் ஆமென் சில காரியங்களை எதிர்பார்த்து, சாதாரணமான காரியங்களை எதிர்பார்த்து தெய்வ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு வியாதியிலிருந்து கர்த்தர் ஒருவேளை எனக்கு விடுதலை கொடுப்பார், அல்லது ஒரு பலவீனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு கூட நீங்க நிலைக்கு வந்திருக்கலாம். அதுவல்ல, நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும், நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவன் நம் நடுவே உண்டு. ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் ஆமென் பெரிய காரியங்கள், நீங்கள் எதிர்பாராத காரியங்கள், ஆமென் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத காரியங்கள். அந்த பிறவி சப்பானி அன்றைக்கு அந்த ஆலயத்திற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்ய போகிறவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் அதை கண்டதில்லை, செவியால் கேட்டதும் இல்லை. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிறது ஆமென் யாரும் அறிய முடியாது, யாரும் அறிய முடியாது. சொல்வீங்களா? எனக்கென்று குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், உங்களுக்கென்று அவர் குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிறாரோ அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமென். இன்றைக்கு ஆமென் தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சபையிலே நான் அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன். ஏதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லி அல்ல, ஆமென் நான் எதிர்பார்க்கிறதை விட என் தேவன் எனக்கு செய்ய போகிறது பெரிய காரியம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரீமா ஷகரா துலரா தீனாமா ரகதுரபல ரகதன ரகதனா. பிறவையிலேயே சப்பானியாயிருந்த அந்த ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருந்தார். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற ஆமென் நல்ல தெய்வனாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவேதான் ஊழியக்காரர்களை சொல்லும்போது சொல்லுகிறார்கள், எல்லாரும் இங்கே ஆச்சரியப்பட்டு நிற்கும் போது சொல்கிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, யாருடைய நாமம்? அந்த ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே, அந்த ஜீவாதிபதியுடைய நாமமே, அந்த இயேசுவுடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால், அந்த இயேசு என்கிற நாமத்தால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று பேதுரு அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த இயேசுவின் நாமம் நம்முடைய நாமம். அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் ஜீவனுள்ளவர் என்று வேதவசனம் சொல்கிறது. ஜீவாதிபதி, அவர் ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. ரபா சந்தன ரகதனா. ஒரு சர்வாங்க சுகத்தை அவனுக்கு அந்த பிறவி சப்பானிக்கு அன்றைக்கு கொடுத்தது. இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் இங்க வந்திருக்கீங்க. ஆமென். அதை விட மேலான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஒரு சர்வாங்க சுகமாக இருக்கலாம். ஆமென். ஒரு பரிபூர்ண விடுதலையாக இருக்கலாம். ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ரமல ரகதன மஷந்தன ரகதுன ரதனா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தொடர்ந்து அவர்கள் சொல்லும்போது பேதுரு சொல்கிறார், அவர் உங்கள் எல்லாரையும், அந்த இயேசு உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அந்த இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ரமலரி மகதனா மஷந்தன ரகதன ரதனா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஜீவாதிபதியாகிய இயேசு நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு மனிதர்களை அல்ல, ஊழியர்களை அல்ல, அந்த தெய்வத்தினுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பேதுரு சொன்னானே, நீ எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நாங்கள் எங்களுடைய சுய சக்தியோ எங்களுடைய சுய பக்தியோ ஒன்றுமே இல்லை. அந்த ஜீவாதிபதி, அந்த இயேசு என்கிற நாமம், வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்குகிற அந்த அதிகாரமுள்ள நாமம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த நாமத்தினால், அந்த நாமத்தினால் நமக்கு வல்லமை உண்டு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரபா சந்தன ரகதன ரகதன. ஆமென். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நல்ல கரங்களை தட்டி நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்று மாறிட நாமம், நம்பினோரை என்று கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்று மாறிட நாமம், நம்பினோரை என்று கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 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 ஓ ரபல ரகதன ரபல ரகதன ரபல ரகதன. எஸ், அந்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். அந்த வல்லமையுள்ள நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சொல்வீங்களா? அந்த நாமத்தை உயர்த்தும்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்.
ஆகவே தேவ சமூகத்தில் நல்ல உற்சாகமே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் நாமத்தை உயர்த்தும் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் உன்னிடமாய் வருவேன், உன்னிடமாய் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல உயர்த்தப்படத்தக்க ஒரே ஒரு நாமம் அந்த இயேசு என்கிற அந்த நாமம் தான். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். அந்த நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த நாமத்தினாலே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஜெயம் உண்டு. அந்த நாமம் நாமே ஆமென் ஆசீர்வதிக்கிற ஒரு நாமம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. உன்னத பாடல்கள்ல 374வது பாடல், உன்னத பாடல்கள் 374வது பாடல். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர் உணர்ந்து இந்த 4வது மாதத்தில் 14ஆம் நாள் வரையிலும் கர்த்தர் நம்ம எவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறார். மனந்திறந்து சொல்லணும், ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த இடத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமே, யாருமே கர்த்தர் எனக்கு நன்மை செய்யல அப்படின்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். உணர்ந்து நம்ம பாடப்போகிறோம். 374வது பாடல். கரங்களை தட்டி கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராள நன்மைகள் கர்த்தருக்கு ஆராதனை. தாராளமாய் உம்முடைய கிருபைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம்மை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம்மை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உங்கள்
உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அவரும் தெய்வம் என்று அல்ல, அவரே தெய்வம். ஆமென். அவர் ஒருவரே தெய்வம். ஒருவராய் இப்படி அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர் அவர்தான். ஆமென். ஓ ரதல ரகதன, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அந்த தெய்வம் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபல ரகதன மவஷந்தன ரகதன ரகதன ரபலபோ சந்தன ரகதன. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அதை எத்தனை பேர் நம்ம ருசிச்சிருக்கிறோம்? ஆமென். கர்த்தர் அன்பான தெய்வம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் மட்டும் அன்பான தெய்வம் இல்லை அப்படின்னா, அவர் நம்மளை அடிக்கிற தெய்வம்னா என்றைக்கோ நம்மளை என்ன செய்திருப்பார்? அவர் க்ளோஸ் பண்ணியிருப்பார், நம்ம ஃபைலே க்ளோஸ் பண்ணியிருப்பார். இன்னும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எவ்வளவு தூரம் நாம் அவரை விட்டு தூரமாய் போனாலும் அவர் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற தேவன். சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என் வலது கரத்தை பிடித்து இம்மட்டுமாய் நடத்துகிற தேவன். ஆண்டவரே, எல்லாருடைய அன்பினால், அந்த அன்பினாலே நம்மை அவர் தெரிந்தெடுத்தார், அந்த அன்பினாலே அவர் நம்மை அழைத்தார், அந்த அன்பினாலே அவர் நம்மை ரட்சித்தார், அந்த அன்பினாலே நம்மை அபிஷேகித்தார், அந்த அன்பினாலே நம்மை நடத்துகிறார். உணர்ந்து நம்ம பாடப்போகிறோம். அன்பான தேவனே, அன்பான என் தேவனே, உணர்ந்து நம்ம பாடப்போகிறோம். உன்னத பாடல்கள் 1551வது பாடல். 1551வது பாடல். கரங்களை தட்டி உணர்ந்து அவருடைய அன்பை உணர்ந்து நாம் பாடப்போகிறோம். அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே, அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே, உம்மையே ஏற்றுக்கொண்டேன் இயேசையா, என்னை அர்ப்பணித்தேன். உம்மையே ஏற்றுக்கொண்டேன் இயேசையா, என்னை அர்ப்பணித்தேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் சரணடைந்தேன். என் ஜீவிய
சூழ்ந்தாலும் கைவிடவே மாட்டீர் என்று உம்மையை ஏற்றுக்கொண்டே. கைவிடவே மாட்டீர் என்று உம்மையை ஏற்றுக்கொண்டே. உம்மையை ஏற்றுக்கொண்டே என் இயேசையா, உம்மையை ஏற்றுக்கொண்டே. அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே. ஆமென். உணர்ந்து அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே. சோதனையுடன் வருவான் சாத்தான், வேதனையும் தருவான். சோதனையுடன் வருவான் சாத்தான், வேதனையும் தருவான். கைவிடவே மாட்டீர் என்று உம்மையை ஏற்றுக்கொண்டே. கைவிடவே மாட்டீர் என்று கைவிட மாட்டீர் ஏற்றுக்கொண்டே. உம்மையை ஏற்றுக்கொண்டே என் இயேசையா, உம்மையை ஏற்றுக்கொண்டே. அன்பானே, அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே. அன்பான தேவனே, அன்பான தேவனே, அன்பான என் தேவனே. உம்மையை ஏற்றுக்கொண்டே இயேசையா, என்னை அர்ப்பணித்தே. உம்மையை ஏற்றுக்கொண்டே இயேசையா, என்னை அர்ப்பணித்தே. என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் சரணடைந்தே. என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் சரணடைந்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் உங்கள் வாழ்க்கையில தேவன் அன்பாகவே இருக்கிறார்? ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அன்பு மாறாதது. ஆமென். அவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பு. இந்த உலகத்தினுடைய அன்பு மாறி போகும், இந்த உலகத்தினுடைய நேசம் மாறி போகும், நண்பருடைய அன்பு மாறி போகும். ஆமென். கணவனுடைய அன்பு மாறி போகும், மனைவியுடைய அன்பு மாறி போகும். ஒரு நாள் மாறாத அந்த தேவனுடைய அன்பு. ஆமென். அந்த அன்பு ஒரு நாள் மாறாதது. சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மாறாத அன்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபல ரகதன ரபல ரகதன பல வசந்தன ரகதன. ஆமென். அந்த அன்பு பெரியது. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. சொல்லுங்க ஆமென். அவர் என் மேல் வைத்த அன்பு பெரியதுன்னு சொல்லுங்க. அவர் என் குடும்பத்தின் மேல் வைத்த அன்பு பெரியது. என் பிள்ளைகள் மேல் அவர் வைத்த அன்பு பெரியதுன்னு சொல்லுங்க. உணர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபல ரகதன ரதன ரபல ரகதன பல வசந்தன ரகதன. ஆமென். நீங்க பாட போறீங்க. அன்பான தேவனே, அன்பான தேவனே. நாங்க ஆரம்பிச்சு விடுவோம், நீங்க பாட போறீங்க. உணர்ந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி அந்த அன்பை உணர்ந்து அன்பான தேவனே, அன்பான எஸ் எஸ் ஆமென். உம்மையே ஏற்றுக்கொண்டே இயேசையா, அர்ப்பணித்தே. ஆமென். ஆமென். என் ஜீவிய என் ஜீவிய ஆமென். ஒருவேளை இன்றைக்கான சூழ்நிலை 100க்கு 100 உங்களுக்கு பாதகமா இருக்கலாம், சாதகமா இல்லாத சூழ்நிலை. இந்த பாதகமான சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமான ஒரு தெய்வம் உண்டு.
நமக்கு சாதகமான ஒரு தெய்வம் உண்டு. இன்னும் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் நமக்கு சாதகமான ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. சூழ்நிலைமைகளே அல்ல, சூழ்நிலைமைகள் எல்லாம் 100க்கு 100% நமக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியிலே நமக்கு சாதகமான ஒரு தெய்வம் இந்த இடத்துல எழுந்து இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு சாதகமாக இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். முடிந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சத்துருவாகிய சாத்தா பலவிதமான சோதனைகளை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறான். ஆமென். அவன் சோதனைக்காரன், அவன் சோதனைக்காரன். அவனுடைய தொழில் அது. அதே நேரத்தில் சோதனையை ஜெயிக்க பலன் தருகிறவர், சோதனையை ஜெயிக்க பலன் தருகிறவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காத தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். சத்துருவை வெட்கப்படுத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. சத்துருவை வெட்கமடைய செய்கிற தேவன் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் தலையை நிமிரச் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. எஸ். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறான், 2 கொரிந்தியர் 1:8 ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக, இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எத்தனை பேர் அப்படிப்பட்ட பாதையில் இன்னைக்கு கடந்து போறீங்க? உங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம், உங்களால் தாங்கக்கூடாத ஒரு பாரத்தோடு இந்த காலவெளியில் நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்கிற கேள்வியோடு நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரம். அங்கே திராணிக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது. திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆமென். எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம், அதிக பாரம், வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி அடுத்தால சொல்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் எல்லாம் நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து போறீங்களா? உங்களை பலத்துக்கு மிஞ்சின ஒரு போராட்டம், உங்களால் இனி முடியவே முடியாது என்கிற ஒரு நிலைமையில் கடந்து போறீங்களா? அடுத்ததாக பவுல் சொல்கிறார் பாருங்கள், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், 2 கொரிந்தியர் 1:8-9, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அவரையே நம்பி இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அவர்தான். நம்முடைய நம்பிக்கை அவர்தான். கரங்களை தட்டி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரபலபகதன ரபலபஷந்தன ரகதன ரகதன. ஆமென். ஆங்கிலத்திலே சொல்ல போனால் லைஃப் த்ரெட்டனிங், அதாவது வாழ்க்கையே பயமுறுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. லைஃப் த்ரெட்டனிங் சஃபரிங், வாழ்க்கையே பயமுறுத்துகிற அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளவு ஒரு பாடு. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போன பாதை. அந்த பாதையில் தான் சொல்றான், இதுவரைக்கும் அவர் தான் தப்பு வைத்தார், இப்பவும் தப்பு வைக்கிறார், இனிமேலும் அவர் தப்பு வைப்பார். அல்லேலூயா. அவர் தான் நம்மை தப்பு வைக்க வல்லவர். ஆமென். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் அவர்தான். நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் அவர்தான். அந்த தப்பு வைத்தார் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது தெரியுமா? ஒன்று, give legal protection, சட்டபூர்வமான பாதுகாப்பு. அந்த வார்த்தையோட அர்த்தத்தில் ஒன்று சட்டபூர்வமான பாதுகாப்பு. என்ன ஒன்று? bring out, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது. அந்த பிரச்சனையிலிருந்து தப்பு வைக்க முடியாது, இனி வழியே இல்லை, அந்த பிரச்சனையிலிருந்து bring out from that suffering, நம்மை அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, ஆகனி, மென்டல் ஆகனியிலிருந்து, தீராத அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர bring out.
சேவ் அப்படின்னு நம்மை பாதுகாத்தல். அது மாத்திரமா, ரெஸ்கியூ. ரெஸ்கியூ என்றால் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. ரெடீம், அதுவும் விடுதலையாக்குறதா. செட் ஃப்ரீ, விடுதலையாக்குதல். எஸ்கேப், தப்புவித்தல். ப்ரிசர்வ் என்றால் காய்கறிகளை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் பாருங்க, பொருட்களை பாதுகாக்க வைக்கிறோம் பாருங்க. அந்த அர்த்தங்கள், அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. டெலிவரன்ஸ், விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இவ்வளவோ ஆசீர்வாதங்கள். தப்புவித்தல் என்கிற அந்த ஒரு வார்த்தையில இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு சட்டபூர்வமான ஒரு பாதுகாப்பு உண்டு. உங்களை வெளியே கொண்டு வர வேண்டிய காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களை கர்த்தர் விடுவிப்பார். பலவந்தரின் கை, பலவானின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரபல ரகதன ரபல ரகதன மரபல வசந்தன ரகதன. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆமென். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில். நமக்கு நல்ல தெரியும் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஏன்னா வெள்ளத்தை நல்லா பார்த்ததுதான் நம்முடைய சபை. ஆமென். பெருவெள்ளம், பெருவெள்ளம். அந்த பெருவெள்ளத்தை பார்த்தது இங்க இருக்கிற எல்லாரும் அந்த பெருவெள்ளத்தை பார்த்திருக்கீங்க இல்லையா? பெருவெள்ளத்துக்கு தப்புகிற அடைக்கலம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரியது வெள்ளத்தை அணை போடுவது. பாய்ந்து வருகிற அந்த வெள்ளத்தை அடை போட யாராலும் முடியாது, தடை போட யாராலும் முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் அவர்தான். ஓ ரதன ரகதன ரபல ரகதன ரபல வசந்தன ரகதன. செங்கடலை இரண்டாக பிரித்து வைக்க அவரால் முடியும். யோர்தானை பிளந்து வைக்க அவரால் முடியும். அந்த வெள்ளத்தின் மீது வெள்ளத்தை படைத்த, தண்ணீரை படைத்த நம் தெய்வத்துக்கு அதிகாரம் உண்டு. பெரு வெள்ளத்தை போல இருக்கிற அந்த பிரச்சனையில, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனாயிருக்கிறீர். நெருக்கப்படுகிற நமக்கு அவர் திடனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல இன்னைக்கு சத்துரு வந்திருக்கிறானா? பயப்படாதீங்க. கொடியேற்றுகிற ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். கொடியேற்றுகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஓ ரபல ரகதன ரபல ரகதன ரபல வசந்தன ரகதன ரகதன. ஆமென். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆமென். இம்மட்டும் அவர் நம்மை கைவிடவில்லை, இனிமேலும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க விசுவாசத்தோடு. நல்ல அப்படி வாய் திறந்து இந்த வசனம் உங்களுக்கு உள்ள போட்டோம். என்னை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. என்னை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. என்னை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. என்னை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரதன ரபல ரகத ரபல ரகத ரபல ரகதன ரபல ரகதன. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகத ரபல ரகத ரபல ரகத ரபல வசந்தன ரகதன. எஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபல ரகதன ரபல ரகத ரபல ரகதன ரபல வசந்தன ரகதன. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட 276 பேர் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது கைதியாக கொண்டு போகப்படுகிறார். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக ரோமாபுரிக்கு அவர் கைதியாக கொண்டு போகப்படுகிற அந்த நேரத்தில் பெரிய யூரோக்ளிதான் என்கிறதான கொடிய காற்று வீசினதினாலே அந்த கப்பல் சேதத்தை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத பாருங்க. இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலை வந்தது.
இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று, பெருங்காற்றினாலே பெருசுதான், மிகுந்த பெருங்காற்று அதோடு சேர்ந்து மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம், இனி அவ்வளவுதான், இனி இல்லை, இனி இல்லை. அந்த நிலைமைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணங்கள் வந்துவிட்டது. ஆமென். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தார். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான் பாருங்க. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். சொல்லிட்டு சொல்லுகிறான், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஓ ரீமா கரதனா மஷந்தன ரகதனா. ஆமென். கப்பர் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது. நீங்கள் கரை சேர்வீர்கள், நீங்கள் கரை சேர்வீர்கள். ஆமென், நீங்கள் கரை சேர்வீர்கள். ஏன் தெரியுமா அவன் அவ்வளவு தைரியமா நின்று சொல்வதற்கு காரணம்? அவன் சொல்றான், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, பவுலே நீ பயப்படாதே, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார், தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆமென். அந்த பவுல் என்கிற இடத்துல உங்களுடைய பேரை போட்டுக்கொள்ளுங்க. பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமென். காரணம், தேவன் உனக்கு தயவு பண்ணினார், தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆமென். அவர் உங்களுக்கு தயவு பண்ணினபடினாலே ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். ஓ, உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும், உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய கரத்தில் இருந்து உங்களை பறித்துக் கொள்ள எவராலும் முடியாது. ஓ ரபல ரகதனா. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நான் போகும் பாதை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 14 நாட்களாக ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருந்தார்கள். அவர்களை பார்த்து தான் பவுல் சொல்கிறார், உங்கள் தலையில் இருந்து ஒரு முடி கூட கீழே விடாது. அல்லேலூயா. நீங்கள் சந்திக்கிற இந்த போராட்டத்தில் என்னமா இது முடிய போகிறதோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆமென், கர்த்தர் அறியாமல் உங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லை. கர்த்தர் அறியாமல் உங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லை. ஆமென். ஒரு பொழுது விடியும். ஆமென், ஒரு பொழுது விடியும். அன்றைக்கு 276 பேருக்கு ஒரு பொழுது விடிந்தது போல, ஆமென், இன்றைக்கு நமக்கு ஒரு பொழுது விடியும், நமக்கு ஒரு பொழுது விடியும். ஆமென். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு நமக்கு ஒரு விடிவெள்ளியாக அவர் எழும்புவார். ஹல்லேலூயா. ஓ ரபல ரகதன ரபல ரகதன. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, நல்ல ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, அந்த தேவனை உயர்த்தி பாருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உத்தம தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படி நாமங்களை சொல்லி எல்லாரும் அவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவரே துதிக்கப்படத்தக்கவர். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல வாய்த்தரங்க, நல்ல வாய்த்தரங்க. உங்க நாவுகள் கட்டுகள் அவிழ்க்கப்படணும். நீங்க அவரை துதிக்கணும், நீங்க அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அங்கே அற்புதம் நடந்தது. நல்ல துதித்து பாருங்க. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உத்தம தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சத்திய தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு சகாயம்
செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமையின் தேவன், நீர் சர்வ வல்லவர், நீர் சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீர் சர்வ வல்லவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. நீ சொல்லுங்க. ஹalleluya. ஓ ரிகதர பலரகதனர பலரகதனரதனா. ஹalleluya. ஓ ரிபலரகதனர பலரகதனர. நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். நம்மை உயர்த்துகிற ஒரு தெய்வம் உண்டு, நம்மை உயர்த்துகிற ஒரு தெய்வம் உண்டு. ஹalleluya. நம்மை உயர்த்துகிற ஒரு தெய்வம் உண்டு, நம்மை உயர்த்துகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ரதல ரதுல பரகதன ரகதன. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களை ரட்சித்த தெய்வம் மாறாதவர், உங்களை அழைத்த தெய்வம் மாறாதவர், உங்களை அபிஷேகம் பண்ணின தெய்வம் ஆமென் அவர் மாறாதவர். எதற்காக உங்களை அவர் ஆமென் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. ஆமென். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவை பார்த்து அந்நிய தேசத்தினுடைய ஆமென் படை தளபதி கொக்கரித்தா, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு அவனை பார்த்து நிந்தித்தான், அவமதித்தான், பரிகசித்தான். ஆனால் எசேக்கியாவுடைய ஒரே நம்பிக்கை தேவன் மேல் இருந்தது, தேவன் மேல் இருந்தது. அந்த நம்பிக்கை எசேக்கியாவை காப்பாற்றினது, அவனுடைய தேசத்தை காப்பாற்றினது. ஆமென். அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். ஹalleluya. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். ஹalleluya. ரபலரகதன ரகதன. ஆமென். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து குப்பையில் இருந்து தூக்கி எடுத்து, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க செய்யும் தேவனே. என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க செய்யும் தேவனே. சொல்லுங்க, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவன், பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவன் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்துகிற தெய்வம், நீர் என்னை உயர்த்துகிற தெய்வம். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை 4 சுவர்களுக்குள்ளே ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையோடு இருக்கலாம். ஆமென். 4 சுவர்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். விருத்தியாக்குற, விசாலமாக்குற, வழியை திறக்கிற ஒரு தெய்வம் நம்மிடத்தில் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற தெய்வம் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஓ ரபலரகதன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆமென். நம்மை அவர் உயர்த்துவார். ஆமென். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. ஆமென். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். வேதம் அதை சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஒருவேளை இடைப்பட்ட நாட்களில் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நம்மை விருத்தியாக்குற ஒரு தெய்வம். இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று, உன்னை பல்கவே பெருகவே பண்ணுவேன் என்று சொன்னவர். ஆமென். கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம். ஆமென். அப்படி சொல்லும்போது ஒருவேளை ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லாமல் இருந்தாலும், ஆமென், பின் நாட்களிலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அந்த வார்த்தை நிறைவேறியே தெரிந்தது. ஆமென். அந்த வார்த்தை நிறைவேறினது, அந்த வார்த்தை நிறைவேறினது. சூழ்நிலைமைகள் சாதகமாக இருந்தது, வழியே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னது நிறைவேறினது, கர்த்தர் சொன்னது நிறைவேறினது. ஹalleluya. உரபல ரகதன ரகதன. விருத்தியாக்குவா,
விசாலமாக்குவார், பலகி பரம்பி படர்ந்திடச் செய்வார், விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பலகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார், தலையை எண்ணெயார் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். சொல்லுங்க, நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து குப்பையில் இருந்து தூக்கி எடுத்து, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து பொழுதையில் இருந்து பிரபுக்களோடு உட்காரம் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க செய்யும் தேவனே. என்னை 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 பிரபுக்களோடு உட்காரம் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க செய்யும் தேவனே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரதன ரபல ரகதன ரபல ரகதன ரபப சந்தன. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. மக்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். ஒரே செகண்ட்ல ஒரு மனுஷனை தாழ்த்தவும் முடியும், ஒரே செகண்ட்ல ஒரு மனுஷனை உயர்த்தவும் முடியும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளும்? ஹல்லேலூயா. மொர்தெகாய் அரண்மனையின் வாசல் முற்றத்துல தான் இருந்தான். ஒரே செகண்ட்ல கர்த்தர் நினைத்த போது அந்த மொர்தெகாயை அந்த தேசத்துல 127 தேசத்தின் நடுவே கர்த்தர் உயர்த்தினார். அதுவரையிலும் உயர்வாயிருந்த ஆமான் 127 தேசத்திலும் அவனுடைய பெயர் பிரஸ்தாபமாய் இருந்தது. ஒரே நொடியிலே அந்த ஆமான் தாழ்த்தப்பட்டு போனான். ஆமென். அவன் யூதனானால் நீர் அவனுக்கு முன்பதாக தாழ்த்தப்படுவது நிச்சயம். அவன் மனைவி சொன்ன வார்த்தை, ஆமானுடைய மனைவி சொன்ன வார்த்தை, அவன் யூதனானால் நீர் அவனுக்கு முன்பதாக தாழ்த்தப்படுவது நிச்சயம். தேவ ஜனமே, உங்களுக்கு முன்பதாக உங்கள் சத்துருக்கள் தாழ்த்தப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஓ ரிபல ரகதன ரபகதன ரகதன. ஆமென். எஸ், ஆமென். நம்மை அவர் உயர்த்துவார். தாழ்மையில் இருந்த நம்மை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொன்னபடியே 1000 மடங்கு 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Yes, hallelujah, hallelujah, hallelujah. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். செய்வதையே அவர் சொல்லுவார். ஆமென். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது. ஹல்லேலூயா. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். அவருடைய பாதத்தில் வந்து இருக்கிறோம். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில் நேசிக்கிறே. கரங்களை சேர்த்து உம்மை தாரே என் தெய்வமே, என் இயேசுவே. எல்லாரும் அவரை ஆராதிப்போம். கரங்களை நேசிக்கிறே உம்மை தாரே
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆராதனை என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஆராதனை என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை பிரச்சனை எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. 138ஆம் சங்கீதம் வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் வாக்கு என்ன? நான் உங்கள் வாக்கு தத்தத்தை ரொம்ப நல்லா விரும்புகிறேன். நல்ல வசனம் அது. யாத்திரா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். நேற்று கூட இந்த வசனத்தை எடுத்து பார்த்தேன். எங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கேன். ஆதியாகமம் 32:12 நன்மை செய்து மிகவும் பெருக பண்ணுவேன். உண்மையாகவே சொல்கிறார். உண்மையாகவே. அடுத்தது நன்மை செய்வேன். உண்மை. அடுத்தது நன்மை. அடுத்தது மிகவும். மிகவும் சொல்கிறாரு. ரொம்ப ரிச்சா உண்மையாக சொல்கிறாரு. அடுத்தது நன்மையை செய்வேங்கிறாரு. அடுத்து ரொம்ப மிகவும் சொல்கிறாரு. அடுத்து பெருக பண்ணுவேன். மிகவும் 4 காரியம் இருக்குது. நீ விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் சபையில் கொடுத்த வார்த்தையை நீங்கள் நம்பணும். பொய் கிடையாது, உண்மைன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டார மெய்யாகவே, அது உண்மை. சரியா? அடுத்து நன்மை. அடுத்தது ரொம்ப மிகவும். அடுத்து பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லப்படுகிற இடம் முக்கியமான நேரம். 7ஆம் வசனத்தை பாருங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஒரு நல்ல நேரம் இந்த வார்த்தையை சொல்லலை. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இது எனக்குள்ள நடக்கிற காரியம். சொல்லுங்க. எனக்குள்ள ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார். என்னை உயிர்ப்பிப்பார். என்னை உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க. என்னை. அடுத்தது என் சத்துருக்களுடைய கோபத்துக்கு விரோதமாய் நம்முடைய கையை, என் வெளியே சத்துரு இருக்கிறான், நம்ம கூட போராடிட்டு இருக்கிறான். ஆகவே சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தர் தம்முடைய கையை நீட்டுவார். அல்லேலூயா. என்ன நடக்கும்னு சொல்லப்படலை. பயங்கரமான காரியம் நடக்கும். சத்துருடைய கோபத்துக்கு விரோதமாய் கர்த்தர் கையை நீட்டும் பொழுது சத்துரு எப்படி அழித்து போறான் நிர்பலம் தெரியாது. ஆனால் நிச்சயமாய் பயங்கரமாய் ஒரு முடிவு சத்துருக்கு உண்டு. அடுத்து 3வது காரியம், வலது கரம் என்னை ரட்சிக்கு. சொல்லுங்க. முடிய வலது கரம் என்னை. சந்தோஷமா சொல்ல முடிய வலது கரம் என்னை. அல்லேலூயா. இப்படி வலது கரம் என்னை. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை எனக்காக யாவையும் போட்டிருக்கு. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ எனக்கு இந்த வார்த்தை வரும்பொழுது அது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தில் எல்லாருக்கும். அதான் எனக்காக யாவையுங்கிற வார்த்தை. என் சம்பந்தமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார். என் சம்பந்தமான எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக, கர்த்தாவே உமது கிருபை. அது கிருபை என்றும் உள்ளங்கிறது துதிக்கிற வார்த்தை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறது உடைய விசுவாசம். அதை எனக்கு அறிக்கை பண்றீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும், தைரியமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்று அது துதிக்கிற வார்த்தை.
ஒரு கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் அந்த வார்த்தையை சொல்லி துதிப்போமா ஆண்டவரை? சொல்லுங்க, அப்போ துதிங்க. அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நீங்க பார்க்க போற வேத பகுதி லூக்கா 5ஆம் அதிகாரம். லூக்கா 5ஆம் அதிகாரம். எடுத்தீங்களா? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் தெரிந்த நல்ல வார்த்தைகள் இருக்கிறது. தெரிந்த வார்த்தைகள் லூக்கா 5ஆம் அதிகாரம். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் காரியம், பிரியமானவர்களே, நேற்று ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல. ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? ஒன்றும் கிடைக்கல. ராம் முழுவதும் இவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்ததே கடல்ல. பிறந்து வளர்ந்ததே கடல்ல. அவங்களுக்கு யாரும் மீன் பிடிக்க சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பிறந்து வளர்ந்ததே கடல். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஒரு லாபம் அதிகமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். உயிரை பணையம் வச்சு போகிற மாதிரி இருக்குது சில இடங்களில். இப்போ எனக்கு நீச்சல் தெரியும், ஆனால் கடலில் விழுந்து நான் எப்படி நீச்சல் அடிக்க முடியும்? எங்கே போய் ஏற முடியும்? என்ன செய்ய முடியும்? கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே பிரியமானவர்களே, ஆனால் கடுமையான ஒரு தொழில். ராக்காலம் பகற்காலம், அதாவது சூழ்நிலை சீதோஷம் நமக்கு ஏற்றதா இல்லாட்டா கூட அந்த வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா வருமானம் வேணுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படலை. இப்போ நான் ஒரு காரியம் மட்டும் கேட்குறேன், ஏன் ஒரு மீன் கிடைக்கல? ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் ஏன் கிடைக்கல? கர்த்தர் அவர்களை வெறுமையாக வச்சிருக்கிறார். நேற்று ராத்திரி பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை, வெறுமையாக இருக்கிறாங்க. ஏன் கர்த்தர் வெறுமையாக வச்சிருக்கிறார்? ஏன்னா கர்த்தர் தான் வச்சாருன்னு சொல்கிறேன். ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? நாளைக்கு நான் ஒன்று நினச்சுவேன், நிரப்புவேன். நான் ஒன்று நிரப்புவேன். அல்லேலூயா. ஏன் வெறுமையை கர்த்தர் அனுமதிக்கிறாரு? கர்த்தர் செய்தார்னு எடுத்துக்கிடுவோமே. கர்த்தர் ஏன் வெறுமையை இருக்கக்கூடிய அவங்களை செய்தார்? நாளைக்கு நான் ஒன்று நிரப்புவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறதுல எதிரான காரியம் வருது. எதிரான காரியம் போல வருது. இப்போ யோபனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம். அது 6 மாதம்னு சொல்கிறாங்க, அல்லது 2 வருஷம்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கவே கஷ்டம். ஒரு நாள் அனுபவிக்கவே கஷ்டம். ஏன்னா 10 பிள்ளைகள் செத்து போகுது. எந்த பிள்ளைகிட்ட போய் என்ன என்ன எப்படி அடக்கம் பண்ண? என்ன காரியம்? பயங்கரமான காரியம். ஆனால் இதெல்லாம் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, சாத்தானை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவரை 2 மடங்கு என்ன செய்கிறார்? பெருக செய்கிறார், ஆஸ்வதிக்கிறார். அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்காவிட்டால், நடந்திருக்காவிட்டால், அது நடந்து எழுதப்பட்டிருக்காவிட்டால் நமக்கு ஒரு விசுவாசத்தை உண்டாக்குற காரியம் எப்படி வரும்? ஆகவே கர்த்தர் அவருக்காக மட்டும் நடத்தல, நமக்காக நடத்தி வச்சிருக்கிறார். வெறுமை, ரொம்ப பாடுகள், கஷ்டங்கள். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். இப்போ எல்லாரும் நீங்கள் ஒரு காரியத்தை உண்மையாக ஒத்துக்கிடுவீர்களா? இன்றைக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிற சூழ்நிலை அவர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, இந்த சூழ்நிலை அவர் தான் என்ன? சொல்லுங்க, அவர் தான் என்ன வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
சந்தோஷமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே இந்த வெறுமையை கர்த்தர் அவர் தான் நினைச்சிருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் வெறுமையை நிரப்புகிற தேவன், வெறுமையை நிரப்புகிற தேவன். வெறுமை அவருக்கு பிடிக்காது. வெறுமையை நிரப்புகிறவர் ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, உண்மையாகவே கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை, பாத்திரம் எல்லாம் வெறுமையாயிற்று. ஆனால் அது நிரப்புறது ஆண்டவர். அல்லேலூயா. யார் வீட்டிலும் நடக்காத கஷ்டம் நடந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, யாருக்கு நடக்காத அற்புதம் அந்த வீட்டில் நடக்குது. தண்ணி திராட்சரசமாக மாறுது. ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால எதிராக சிந்திக்காதீங்க, எதிராகவே சிந்திக்காதீங்க. இருக்கிற நல்லவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? இருக்கிற நல்லவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாப்பா சொல்ல மாட்டீங்களா? நல்லவங்க இல்லையா பாப்பா? நல்லவங்க இல்லையா? உங்க ஆத்துக்காட்ட கேட்கட்டா? எங்க இருக்காரு? கேட்கணும். நல்ல பொண்ணு தானு என்ன? அப்படித்தான் பேர் என்ன, கிருபாரன்ட்டு கேட்கணும். நல்லவங்க தானா? அவங்ககிட்ட கேட்கணும், நல்லவங்க தானா என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, நம்ம பொல்லாதவங்களாக இருந்த பொழுதுதான் கர்த்தர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்லவங்களாக இருந்த யாரையும் தேர்ந்தெடுத்தாரா? அதாவது ஏசாவை வெறுத்தேங்கிறாரு, யாக்கோபை சிநேகித்தேங்கிறாரு. எப்போ சொல்றாரு? வயிற்றுல இருக்கும்போது சொன்னாருன்னு போட்டிருக்குது. என்ன? யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். பிரியமானவர்களே, நல்லது கெட்டது ஒன்றும் செய்யலை, நல்லது கெட்டது ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஒருத்தனை வெறுத்தேங்கிறார், ஒருத்தரை சிநேகித்தேங்கிறார். அப்போ ரெண்டு பேருமே நல்லவங்க இல்லை. ஆனால் ஏசாவை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குதோ அதே காரணம் யாக்கோபுக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனால் யாக்கோபை சிநேகித்தேங்கிறார். இப்போ உங்கள் வாழ்க்கை குறித்து புரிந்து கொள்ளுங்க. உங்க மேலே என் மேலே கர்த்தர் அன்பு வைத்து தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா நம்மளை குறித்து தெரியும். சொல்லுங்க, வாசிங்க. ரோமர்களை நிருபம் 8ஆம் அதிகாரம். உங்களே தயவு செய்து பார்க்காதீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 29ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் இல்ல முதற் பேரானவராய் 29 முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு முன் அறிந்தாரோ. முன் அறிந்தார்னா என்ன? முன்னமே தெரியும் அவருக்கு. முன் அறிந்தவர் தான் முன் குறித்து இருக்கிறார். சொல்லுங்க, என்ன? முன் அறிந்தவர் தான் என்ன நினைச்சிருக்கிறாரு? முன் குறித்து. நல்ல என்னை பத்தி அவருக்கு தெரியும். சொல்லுங்க, நல்ல என்னை பத்தி அவருக்கு, என்னை பத்தி அவருக்கு நல்லா முன் அறிந்திருக்கிறார். ஆனா முன் குறித்திருக்கிறார். எதற்கு? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையாவதற்கு முன் குறித்திருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளையாவதற்கு தகுதியே கிடையாது. முன் அறிந்து முன் குறித்திருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களை பார்க்காதீங்க. அதனாலதான் கர்த்தர் பேதுருவை பார்க்கவே இல்லை. பேதுரு எப்படி மோசமோ அப்படிதான் யூதாசும் மோசம். ஆனா யூதாசு மேல ஆண்டோடைய அன்பு இருக்குது. பேதுரு மேல ஆண்டோடைய அன்பு இருக்கு. யூதாசு ஆண்டவர் செய்யல. உண்மையாகவே வேதம் கேட்டின் மகன் போட்டிருக்குது. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேற யாரும் கெட்டு போகல. அவனை கர்த்தர் கைவிடுறாரு. ஆனா பேதுருவை கைவிடல. அந்த வேதனையான நேரத்திலும் அவன் மறுதளிச்ச உடனே அவனை திரும்பி பார்க்கிறாரு. அவனும் அவரை பார்க்கிறான். உடனே மனங்கசந்து அழுறான். இந்த வசனத்தை பாருங்க, பைபிள் எப்படி இருக்கு பாருங்க. லூக்கா 22:61.
அவங்க அங்கே சபிச்சிட்டு இருக்கிறான், அதாவது ஆண்டவரை மறுதளிச்சிட்டு இருக்கிறான். அவரை திரும்பி பார்க்குறாரு. அப்போ திரும்பி பார்த்தோன்னே அவரும் அவனை பார்க்குறான் இல்லையா? பார்த்து என்ன செய்யறான்? வாசிங்கய்யா தம்பி. ஆ ஆ ஆ ம் வெளியே போய் மனங்கசம் என்ன சொல்றான்? பார்த்தீங்களா? ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார். அவன் மறுதளிப்பான்னு தெரியும், ஆனாலும் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நம்மை ஆண்டவர் அறிந்துதான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதற்கு நம்மை முன்ன குறித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்க முன்குறித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாகிறதுக்கு கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஆகவே என்ன காரியம் நடந்தாலும் நம்மை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதற்கான காரணம் உண்டு, உன்னை விட்டு விலகுவதற்கு காரணம். ஆனால் நான் உன்னை கைவிடுவது இல்லை. இந்த தீர்மானத்தோடு தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ண நாள், வேதத்தை படித்த நாள் மட்டும் அல்ல, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஏன்னா அவர் ஒன்றை அறிந்து தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆகவே ஒரு சவாலாக உங்களை என்னை கர்த்தர் அழைச்சி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. சவாலாய் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வெளியே இருக்கிறவங்க ஒரு நம்மளோட நல்லவங்க இருக்கலாம்ல. வெளியே இருக்கிறவங்க நம்மளோட நல்லவங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யல? தெரிந்து கொள்ளலையே. அவங்களை தெரிந்து கொள்ளலையே. ஆனால் உங்களை என்னை முன்ன அறிந்துதான், நல்லா தெரிந்துதான் என்ன செய்திருக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தார், அழைத்தார். முன்குறித்தார், அழைத்தார். அப்புறம் அழைத்தார், என்ன செய்தாரு? நீதிமானாக்கினார். சொல்லுங்க சொல்லுங்க. நீதிமான என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாவமும் செய்யாதவங்களை போல நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது நம்ப முடியுமா? நம்பணும். ஒரு பாவமும் செய்யாதவங்களை போல கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? நீதிமானா மாற்றி இருக்கிறார். ஏன்னா அவர் நமக்காய் பாவமானதுனால, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நாம் இன்றைக்கு தேவ நீதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2 கொரிந்தியர் 5 கடைசி. 2 கொரிந்தியர் 5 கடைசிமா. அவர் நமக்காய் பாவம் ஆனதுனால நாம இன்னைக்கு நினைச்சிட்டோம், நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாம் தேவ நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமான என்ன? ஒரு பாவமும் செய்யாதவனை போல மாற்றப்படும். அடுத்தது அழைத்தார், முன்குறித்தார். முன் அறிந்தார், முன் குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்தி இருக்கிறாருங்கிற வார்த்தைக்கு எனக்கு ரொம்ப ஒரு நாள் சந்தேகம், கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற ஆங்கில வேதாமத்தை ரெஃபரன்ஸை பார்த்தேன். பாருங்க, அது என்ன வார்த்தை போட்டிருக்கு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 2:7. தயவுசெய்து வாசிகளார் கவனிங்க, வேதத்தை எடுங்க. முன் அறிந்தார், முன் குறித்தார், அழைத்தார். அழைச்சது யாரு? தேவன். நீதிமானாக்கினது யாரு? தேவன். அடுத்தது மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்துவார்ல. அப்போ இந்த வார்த்தை வாசிக்க எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுக்கு உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்தார்னு போட்டிருக்கு, செய்வார்னு போடல. உட்கார. இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? ஆனால் கர்த்தருக்கு உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. மகிமைப்படுத்தி அவரோட அங்கே உட்கார வச்சிருக்கார் இல்லையா? அல்லேலூயா. மகிமைப்படுத்தி, சத்தமாக மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.
சந்தோஷமா கரங்களை தட்டிச்சு, ஆண்டவரே எனக்கு உங்க பிதாவோடு கூட எழுப்பி குமாரனோடு எழுப்பி உன்னதத்தில் உங்க கூட உட்கார வைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. விபிஎஸ் ஊழியம் முக்கியமான ஊழியன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன அது சொல்லுகிற கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளாக வளர்ந்து ரொம்ப பாவம் செய்து அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டா அது ரொம்ப நல்லா இருக்காது. சின்ன வயதில் ரட்சிக்கப்பட்டா அவன் நிறைய பெரிய பாவம் செய்ய மாட்டான். அதே நேரத்தில் இன்னும் அநேகரை ரட்சிக்குள்ள நடத்துறதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தணும். அல்லேலூயா. சிறுவர் ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிடுங்க. சிறுவர் ஊழியம் ஏன் முக்கியம்? அவன் நிறைய பாவம் செய்ய மாட்டான். அடுத்தது இன்னும் அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்கு அவன் உழைப்பான் வாலிபத்தில். ஆகவே நிறைய பாவம் செஞ்சு கடைசி நாட்கள் மனம் திரும்புவது ரொம்ப மோசமான காரியம். அது நமக்கு வேண்டாம். என்ன குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன செய்யும்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாசிக்க ஒரு நல்ல வார்த்தையை வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம், எல்லாரும் கவனமாக வாசிங்க. ரோமர் 9:11. பிள்ளைகள் இன்னும் பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, நல்லது கெட்டது செய்யல. ஆனால் வாசிங்க, சொல்லுங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்படி இருக்கிற தீர்மானம். சொல்லுங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிற தீர்மானம். சொல்லுங்க, தேவனுடைய தீர்மானம். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு தீர்மானத்தோடு தெரிந்து கொள்ளுகிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மிகவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. மெய்யாகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நன்மை செய்து பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே மெய்யாகவே நன்மை செய்து மிகவும் பெருக பண்ணுவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவராய் இருக்கிறார். தேவன் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை இப்போ எடுத்துடுங்க. பிள்ளைகள் ஒன்று பிறக்கிறதுக்கு முந்தையே, நல்லது கெட்டு செய்யறதுக்கு முந்தையே தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி இருக்கிற தீர்மானம். தீர்மானம் அவருடைய. சொல்லுங்க, தீர்மானம் யாருடையது? அவர் தெரிந்து கொண்டவருடையது. அடுத்த வாசிங்க, அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலேயே. சொல்லுங்க, தீர்மானம் யாரால நிற்கும்? ஒன்னால அல்ல, என்னால அல்ல. யாரால நிற்கும்? அழைக்கிறவரால தான் என் அழைப்பு நிறைவேற போகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உங்களை நம்பாதீங்க, உங்களை சார்ந்து கொள்ளாதீங்க. ஆண்டவரே, என்னை அழைத்த உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன். என் அழைப்பை நிலை நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்காய் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டது தீர்மானம் அவருடையது, அழைப்பு அவருடையது, நிலை நிற்க வைக்கிறதோ ஆண்டவருடையது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லப்பட்டது. வயிற்றில் இருக்க போய் சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வயிற்றில் இருக்க போய் சொல்லியாச்சு. அப்படி ஆனாலும் என்ன, நல்லது கெட்டது செய்யல, ஆனா சொல்லிட்டாரு, மூத்தவன் வேண்டாம் இளையவனும் செய்ப்பென்று. அந்த இளையவர் கூட்டத்தில் நாம இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆன நன்றி சொல்வீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிடுறேன். ஆதாமிலிருந்து ஆபிரகாமுடைய அப்பா வரைக்கும் 20 தலைமுறை. எத்தனை தலைமுறை? அப்போ யாரையும் கருத்து தெரிந்து கொள்ளல. அப்போ விசுவாச பட்டியலில் ஆபேல் பேர் இருக்கு, 2ஆம் தலைமுறை. அடுத்த 7வது தலைமுறை ஏனோக்கு, அவனுடைய பேர் இருக்கு. அடுத்து 10ஆம் தலைமுறை நோவா பேர் இருக்கு. 3 பேர் தான் இருக்குங்க 20 தலைமுறையில். ஆபேலு, ஏனோக்கு, நோவா, 3 பேர் தான். அதுக்கப்புறம் 21வது தலைமுறையில் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த தெரிந்து கொள்ளுதல்னா என்ன? ஆபிரகாமை தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய மகன் ஈசாக்கையும் தெரிந்து கொள்ளுகிறார். கவனிக்கிறீங்களா? அதாவது தீமோத்தேயுடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் அவங்களுடைய அம்மாவுக்குள்ள வந்து தீமோத்தேயுக்கு வந்திருக்கு. 3வது தலைமுறையா வந்திருக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது.
பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் அம்மாவுக்குள்ள வந்துச்சு, அப்புறம் மகனுக்குள்ளேயும். ஆகவே இப்போ தெரிந்து கொள்ளுதல் சந்ததி சந்ததியாக வந்துகிட்டு இருக்கு. உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதுதான் உண்மையான காரியம். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது அழைத்து உண்மையான உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் பிள்ளைகளுக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவங்களை எதிராக சிந்திக்க கூடாது. பிள்ளைகளை குறித்து என்ன ரட்சித்தவர் அவங்க என் பிள்ளை ரட்சிப்பார், அவங்களே ரட்சிப்பார், அப்படிதான் விசுவாசிக்கணும். சரியா? அல்லேலூயா. நேற்று ராத்திரி படகு வெறுமையா இருக்குது. இது செஞ்சது யாரு? ஒரு மீன் கிடைக்கல, பண்ணது யாரு? ஆண்டவர். இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்தது யாரு? ஆண்டவர். ஏன்? ஒரு நல்ல சூழ்நிலை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லு அல்லேலூயா. நம்ம சொல்லு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, காலையில கடற்கரைக்கு வர்றாரு. அங்கே படவுல வலையை விட்டு இறங்கி, அந்த படகு விட்டு இறங்கி வலையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வலையை தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு அந்த கடற்கரை நின்றுகிட்டு இருக்கிறார். ஒருத்தனும் அவரை தேடலை, ஒருத்தன் அவன் கிட்ட போகலை. ஆனால் கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார். 1ஆம் வசனம் வாசிங்க, 5:1 வாசிங்க. திரளான ஜனம் கூடி வருது. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் அங்கே இருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆனா அப்படி தெரிய வைக்கிறார். அவங்க எல்லாம் அவரை தேடி வந்திருக்கிறாங்க. எல்லாம் கர்த்தர் செய்கிற காரியமாக தான் நான் விசுவாசிக்கிறேன். நேற்று ராத்திரி நடந்த காரியம் கர்த்தர் செய்த காரியம், இந்த காலை நடந்து கொண்டிருக்கிற காரியம் கர்த்தர் செய்த காரியம். அல்லேலூயா. ஏன்னா அவன் வலையை தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். வசனத்தை கேட்க அவனுக்கு இஷ்டம் இல்லையே. வசனத்தை கேட்க அவனுக்கு இஷ்டம் இல்லை. திரள் கூட்டம் நின்றுகிட்டு இருக்குது. ஆண்டவர் ஏன் இந்த திரள் கூட்டத்தை வர வச்சார்னா, இவங்களுக்கு நான் பிரசவம் பண்ண போகிறேன், அதை இவனை கேட்க வைக்க போகிறேன். நேராக இப்போ யார்கிட்ட போகிறாரு? பேதுருட்ட போகிறாரு. போட்டில் ஏறி உட்கிறாரு. ஏறட்டுமான்னு கேட்கல. போட்டில் ஏறட்டுமான்னு கேட்டாரா? கேட்கல. வாசிங்க லூக்கா 5ஆம் அதிகாரம். அவரே ஏறி உட்கார்றார். ஏறட்டுமான்னு கேட்கல. உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும், உங்க உள்ளத்திலையும் என் உள்ளத்திலையும் வரட்டுமா என்று ஆண்டவர் கேட்கல. ஒரு நாளிலே உள்ளே வந்து விட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு நாளிலே என்னை தேடி வந்து எனக்குள்ள என்னை கடந்து வந்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே கேட்காம ஏறி உட்கார்ந்துட்டு இப்போ படகு தண்ணிக்குள்ள தள்ள சொல்றாரு. தண்ணிக்கு தள்ளியாச்சா? தள்ளிட்டார். இப்போ படகுல உட்காந்து பிரசவம் பண்றாரு. ஏன் பிரசவம் பண்றாரு? ஏராளமான ஜனம் வந்திருக்குது. ஆனா இந்த மீன் பிடிக்கிறவங்க, அது சீமோன், பேதுரு, அந்திரேயா, நான் நினைக்கிறேன் யாக்கோபு, எல்லாரும் இருக்கலாம். இவங்க எல்லாரும் வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்குறாரு. பார்த்தீங்களா? வசனம் கேட்க இஷ்டம் இல்லை. ஒரு கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இவன் போட்டில் ஏறி உட்காந்துட்டாரு. இப்போ அவர் பிரசவம் பண்றாரு. திரள் கூட்டத்தை மட்டும் அவர் ஏன் பண்ணி பிரசங்கம் பண்ணல. இந்த படவுக்கு சொந்தக்காரங்களோடு கர்த்தர் பேசுறார். எல்லாரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், போதகம் பண்ணுகிறார். என்ன வார்த்தை போதகம் பண்ணினான்னு பைபிளில் இல்லை. ஆனால் அந்த வார்த்தை எல்லாருக்கும் கடந்து வருகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ இந்த மீன் பிடிக்கிறவங்க அந்த மக்களுடைய 3 காரியத்தை கொண்டு சொல்லிடுறேன். 1 வெறுமை, சொல்லுங்க. 1. 2வது உள்ளத்தில் ரொம்ப சோர்வு. சோர்வு இருக்குமா இருக்காதா? சொல்லு தம்பி. சோர்வு. 3வது பிசிக்கலாக ரொம்ப டயர்டு. ராம் முழுவதும் தண்டு வலிச்சு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உஷாமா இருப்பீங்களா? சொல்லுங்க. 3 காரியம். வெறுமை, சொல்லுங்க. உள்ளத்தில் சோர்வு, பிசிக்கலாக ரொம்ப டயர்டு, களைப்பு. இதில் தான் வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. விருப்பம் இல்லாதவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டா, வார்த்தை என்ன செய்யும்?
வார்த்தை என்ன செய்யும்? இப்போ இந்த பிரசவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது போட்டுக்காரங்களும் கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. வசனத்தை கேட்க என்ன ஆயிடுச்சு? முதலாவது என்ன, அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சோர்வு நீங்கிட்டு. அடுத்து பிசிக்கலாக அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற களைப்பெல்லாம் மாறிட்டு. மூணாவது ஒரு விசுவாசம் உண்டாகிறது. அவனுடைய வார்த்தை என்ன வாசிங்க, 55 அதிகாரம் ஏசாயா 55 அதிகாரம் 55 அதிகாரம் 11 வசனம். சீக்கிரம் வாசிங்க. இந்த கடைசி 2 வரையும் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்புகிற காரியம் ஆகும்படி. இதான் தெய்வத்தினுடைய வார்த்தை. வார்த்தை என்ன செய்யுமா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் விரும்புகிறதை செய்யும். நான் அனுப்புகிறதை சொல்லுங்க. நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. இதான் தெய்வத்தினுடைய வார்த்தை. என்ன நோக்கத்துக்கு அனுப்புகிறாரோ அது நடக்கும். என்ன விரும்புகிறாரோ அது நடக்கும். அப்போ அவர் பேசின வார்த்தைகள் களைப்பை மாற்றிட்டு, சோர்வை மாற்றிட்டு, சரீரத்தினுடைய களைப்பை நீக்கிட்டு, விசுவாசம் உண்டாக்கிட்டு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பிரசவம் பண்ணி முடித்த பிறகு அவனுக்குன்னு ஒரு வார்த்தை, அதான் உங்களுக்கு எனக்கு வேணும். பொதுவாக பேசினார். இப்போ அவனுக்கான ஒரு வார்த்தை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய், 4 வசனம் பாருங்க, ஆழத்தை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி, லூக்கா 5:4, மீன் பிடிக்கும்படி வலையை போடு. இதான் அவனுக்கான வார்த்தை. இந்த வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, உடனே அந்த வார்த்தை அவனுக்குள்ள என்ன செய்கிறது? விசுவாசத்தை உண்டாக்கிட்டு. சொல்லுங்க. வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கிட்டு, களைப்பு நீங்கிட்டு, சோர்வு மாறிட்டு. ஏனென்றால் ஆண்டவர் அனுப்புகிற காரியம் ஆகும்படி கர்த்தருடைய வார்த்தை செயலாற்றும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நீர் அனுப்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீர் விரும்புகிறதை உம்முடைய வார்த்தை செய்து முடிக்கும். அல்லேலூயா. கரங்களை வைத்து எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தெய்வத்தினுடைய வார்த்தை எனக்குள்ள ஒரு அனுப்புவாரான அனுப்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் விரும்புகிறதை அவருடைய வார்த்தை செய்து முடிக்கும். அல்லேலூயா. அதனால தான் அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் சொல்றான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும். அப்போ அவன் சொல்லி தானா ஆண்டவர் செய்தார்? இல்லை. நான் மீன் பிடிக்க போனேன், ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்ன பிறகு தான் ஆண்டவர் வலையை போட சொல்றாரா? இல்லை. அது முன்னமே அறிந்திருக்கிறார். முன்னமே அவர் தெரியும் இல்லையா? அதுக்கு பிறகு அவன் சொல்றான், வலையை போட சொன்ன பிறகுதான் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அப்படி முந்திய பிறகுதான் சொல்றான். ஏன்னா அந்த முந்தியே தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு இடம் கொடுத்தார். வெறுமையா இருக்கணும். ஏன்னா நான் உன்னை நிரப்புவேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, அந்த வார்த்தை சொல்றான், ஆண்டவரே ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு மீன் கிடைக்கிற இடம் எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமா? அப்படி அவங்க திருப்பி கேட்கல. நான் சின்ன வயதுலேருந்தே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியாது அப்படி திருப்பி சொல்லலாம். இல்லை, ஒரு ஆண்டவர் கீழ்ப்படுகிறான். அவன் சொல்றான், உங்களுடைய எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களா? அழகர் சொல்லுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். சொல்லுங்க சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. 2 காரியம் தான். ஆண்டு சொன்ன வசனத்தை விசுவாசிக்கணும், வசனத்தை கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சு வலையை போட்ட பொழுது, சொல்லுங்க, வலையை போட்ட பொழுது இவன் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுங்க. ஏன்னா கர்த்தர் அனுப்புகிற காரியமாடி அவனுக்குள்ள வசனம் செயல்பட்டுச்சு. இப்போ அவன் வசனத்தின்படி வலையை போட்ட உடனே கடலுக்குள்ள எங்கெல்லாம் மீன் இருக்குதோ அந்த மீனுக்குள்ளெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகுது. சீக்கிரம் போ, ஒருத்த வலையை போட்டிருக்கிறான், சீக்கிரம் உள்ள வலைக்கு போ. எல்லாத்தையும் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். எல்லா மீன்களையும் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். நான் விட சொல்லட்டுமா,
ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் கீழ்ப்படுத்தி விசுவாசியுங்கள். அதே நேரத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்கு அங்கே வெளியேறதுக்கு ஆண்டவர் கீழ்ப்படி வைக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மீனுக்குள்ள ஆண்டு செயல்பட்டாரா? நேற்று ராத்திரி ஒரு மீன் கிடைக்கலங்க, எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு கர்த்தர் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இவன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தோடு கீழ்ப்படுத்தி வலையை போட்ட பொழுது அந்த வார்த்தையின்படியாய் மீன்கள் எல்லாம் அந்த வார்த்தை மீன்களுக்குள்ள செயல்படுகிறது, அது வலைக்குள்ளே ஓடி வருகிறது. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அற்புதம் செய்கிற வார்த்தை. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தை அனுப்புகிற காரியமாகபடி அது செயல்படுகிற வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா, அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா என்ன சொல்லுவோம், வெளியே இருக்கிறதுக்கும் ஆண்டது வார்த்தை கொண்டு நினைச்சுவார், கீழ்ப்படி வைப்பார். எல்லாம் வலைக்கு வந்துட்டு, எல்லாம் வலைக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு வலையை போட்டா வாசிங்க வலை கிழிஞ்சு போச்சான். இப்போ அடுத்த கர்த்தர் அனுமதிக்கிற அடுத்த காரியத்தை பாருங்க, பயங்கரமான காரியம். தம்பி, இவ்வளோ மீன் கிடைச்சாச்சு, வலை கிழிஞ்சு போச்சு, இப்போ என்ன செய்வீங்க? சொல்லுங்க. நேற்றெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, இப்போ கிடைச்சிச்சு, அதுவும் விலை கிழிஞ்சு போச்சு, என்ன ஆண்டவர்? ஆண்டவர் தானே குறை சொல்லுவீங்க. இது ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது, ஆண்டவருக்கு எதிராக பேசக்கூடாது. சொல்லுங்க, இப்படி சூழ்நிலை வந்து ஆண்டவருக்கு எதிராக பேசக்கூடாது, சோர்ந்து போக. ஏனென்றால் கீழே அடுத்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. 2 படவு அமுழுகிறதற்கு எந்த குறையும் இல்லை, வலை கிழிஞ்சிச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் எனக்காக யாவையும், வலை கிழியட்டும், ஆனால் எனக்காக யாவையும் சொல்லுவீங்களா? வலை கிழிஞ்சு போய் சொல்லுவீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் சொல்லு. கர்த்தர் எனக்காக யாவையும் எதிராக நடக்கட்டும், கர்த்தர் எனக்காக யாவையும். அல்லேலூயா. 2 படம் நிறைஞ்சு போச்சு. இப்படி மீன் கிடைச்சதே கிடையாது. ஒரு வலையை போட்டு 2 படம் நிறைச்சது சரித்திரமே கிடையாது. அவன் ஆச்சரியப்பட்டு போனான். இப்போ அடுத்த காரியம், கர்த்தர் உள்ளத்தை தொடர்றாரு. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போகணும். அதான் கர்த்தர் உள்ளத்தில் அடுத்த காரியத்தை தான் அவனை உணர்த்துகிறார். நீ ஒரு பாவின உணர்வு உண்டாக்குறார். பாவிக்கிற உணர்வு உண்டாகி என்ன செய்யறான்? கர்த்தர்கிட்ட மன்றாடுகிறான், என்னை விட்டு போகணும். 2 ஜபம். ஒன்று, நான் பாவியான மனுஷனை ஒத்துக்கிட்டான், அறிக்கை பண்ணுறான். அடுத்து என்னை விட்டு போகணும். முதல் ஜபத்தை கர்த்தர் கேட்டார், பாவியான மனுஷனா நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன். நான் உன்னை சொல்லுங்க, நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன். பாவியை ரட்சிக்க தான் இயேசு உலகத்துக்கு சொல்லுங்க, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, கைவிட்டு சொல்லுங்க, நான் பிரதான பாவி. சொல்லுங்க. ஒருத்தர் பேசக்கூடாது, ஒருத்தருக்கு எதிராக ஒன்றும் சொல்லவே. நான் அவங்களோட பெரிய பாவி, பிரதான பாவி. ஆனால் கர்த்தர் என் மேலே இறக்கமாக இருக்கிறார், அதுபோல் அவங்க மேலே இறக்கமாக இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் மேலே இறக்கமாக இருக்கிறார், அவங்க மேலே இறக்கமாக இருக்கிறார். ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. என்னை விட்டு போகணுங்கிறத கர்த்தர் ஜபத்தை கேட்கவே இல்லை. இன்னைக்கு பேதுரு எங்கே தான் இருக்கிறாரு? ஆண்டோடு தான். ஆண்டோடு தான் இருக்காரா? சொல்லுங்க, ஆண்டோடு தான் இருக்காரா? உலகத்தில் இருக்கும்போது ஆண்டோடு தான் இருந்தார், இன்றைக்கும் ஆண்டோடு தான் இருக்கிறாரு. நம்ம ஜபத்தை, நிறைய ஜபத்தை கர்த்தர் கேட்காது நல்லது. சொல்லுங்க, நம்ம ஜபத்தை, நிறைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார் வச்சிருப்பார். பாப்பா அடி விழுந்திருக்க முடியா? கேட்காம இருந்தது. ஆமாம், நிறைய ஜபத்தை கேட்காம இருந்தது. சொல்லுங்க, நிறைய ஜபத்தை கேட்காம இருந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, இது முதல். சொல்லுங்க, ஒரு துவக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு உண்டாக்குறார். இது முதல் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு துவக்கத்தை மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு துவக்கத்தை தேவன் நம்ம சபைக்கு தர்றார், நமக்கு தர்றார். அல்லேலூயா. சொல்லுங்க, இது முதல். சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் ஒரு துவக்கத்தை உண்டாக்குறார். சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர்
விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்பி சொல்லுங்க. இது முதல் இன்றைக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில உண்டாக்குகிறார். சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை உண்டாக்குறேன் சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை இன்றைக்கு உண்டாக்குறதுக்காக தோத்துறோம். அல்லேலூயா. மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருகிறதுக்காய் நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்முடைய கிரீடத்தில் பெரிய மகிமை காணப்படும் சொன்னால் ஆட்களை சபை கொண்டு வரணும். பிரியமானவர்களே, முழங்கால ஜெபிக்கணும். ஆகவே கடைசியாக தான் கொடுக்கிற ஊழியம், அதுக்கு அதனுடைய பலன் கொஞ்சம் தான். ஆகவே ஆத்ம ஆதாயம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான காரியம். தயவு செய்து வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தியா கூட சேர்ந்து சொல்லுங்க, ஒரு துவக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு உண்டாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மனுஷரை பிடிக்கிறது ஒரு காரியத்தை மட்டும் சொல்லல, இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை எனக்கு தருகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஜெபிக்கிறவனாய் மாறுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. கடைசியா வாசிங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. இவ்வளவு மீன் இருக்கு, வித்து காசாக்கலாம்ல, அதுக்கு எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். சொல்லுங்க, இயேசுக்கு பின்னால போனா எல்லாத்தையும் விடணும். சொல்லுங்க. பெரிய பணக்காரர், பேர் எனக்கு ஞாபகத்தில் வரல, பெரிய பணக்காரர். எல்லா சொத்துக்களையும் அவர் கொடுத்த பங்கு சொத்தை விற்று அடுத்த ஊழியத்துக்கு கொடுத்துட்டு எம்டியாக தான் ஊழியத்துக்கு வர்றாரு. கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஏன்னா பணம் ஊழியத்துக்கு எதிரானது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுக்கு பின்னால போறது. இந்த நாளில அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பின்னால நான் வரணும், அப்படின்னா நீங்க நடத்தணும். நானா போகக்கூடாது. செம்மறி ஆடு மேய்ப்பன் பின்னால போகும், வெள்ளாடு இஷ்டத்துக்கு ஓடும், ஆடு மேய்க்க துரத்திட்டே போகணும். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அன்று உங்க பின்னால வருவேன், நீங்க என்ன நடத்தணும். என் இஷ்டப்படியா ஒன்றும் செய்ய மாட்டேன், மனம் போல வாழ மாட்டேன், உங்க பின்னால வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. பிடிச்சுங்க. இது முதல் ஆமேன் நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாக, ஆமேன், இது முதல் நான் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, இது முதல் ஆண்டவருக்கு என்பதாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, இது முதல் இந்த தேசத்தில் நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, ஆண்டவரே நான் இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இதுவரையிலும் எப்படி இருந்தாலும் இன்று முதல் அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் எடுப்போமா? ஹல்லேலூயா. ஓ ரபாலா ரகதா ரபாலா பஷந்தன ரகதன ரதன. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆமென். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையான அனுபவமாக இருக்கலாம்.
அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையான அனுபவம் இருந்தது. அந்த வெறுமையான அனுபவத்தை நிறைவாய் மாற்ற முடியும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நிரூபித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில வெறுமையான காரியங்கள் இருக்கலாம், சில குறைவுகள் இருக்கலாம், சில காரியங்கள் தோல்விகள் இருக்கலாம். அவையெல்லாம் ஜெயமாய் மாற்றும்படியாகவே, அவரை நோக்கி பார்க்கும்படியாகவே, அந்த தோல்வியை ஜெயமாய் நாம் மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் யார் என்பதை அறிய வைக்கும்படி இது முதல் நமக்காக காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை முன்னறிந்தவர், நம்மை முன்குறித்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அழைத்தவர், நீதிமானாய் மாற்றினவர், நம்மை மகிமைக்குட்படுத்துகிறவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்ல பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதுவரையிலும் வெறுமையான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒரு சோர்வான நிலைமையில இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு வந்திருக்கலாம். ஆமென். சரீரத்தில் பலவீனங்கள், களைப்போடு கூட வந்திருக்கலாம், வியாதியோடு கூட வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த இடத்துல இருந்து போகும்போது ஆண்டவரே நிறைவான அன்றைக்கு படகு கிளி ஆண்டவரே அமிழ்ந்து போகத்தக்கதாக, ஆமென், வலை கிளியத்தக்கதாக, ஆமென், 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக ஒரு பெரிய நிறைவை நீர் வைத்திருந்தீர் ஆண்டவரே. அப்படி நிறைவு வரும்போது அந்த நிறைவுகளை அல்ல, நிறைவுகளை ஆமென் தருகிற தேவனை நோக்கி அவருடைய வாழ்க்கை இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கை உமக்கு நேராய் திரும்புவதாக, இது முதல் எங்கள் வாழ்க்கை உமக்கு நேராய் திரும்புவதாக. இந்த உலகம் மாயை ஆண்டவரே, இந்த உலகம் மாயை ஆண்டவரே. ஆமென். இந்த உலகம் குறைவுள்ளது ஆண்டவரே, ஆனால் குறைவுகளை நிறைவாக்குற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையோடு நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம், சோர்வோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, களைப்போடு கூட வியாதியோடு வந்திருக்கலாம். ஆனால் திரும்பும்போது ஆண்டவரே இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் போகும்போது ஆண்டவரே சமாதானத்தோடு, திருப்தியோடு, சந்தோஷத்தோடு, நிறைவோடு கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் இது முதல் ஆமென் நீர் அனுக்கிரகம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். வசனம் பிரசங்கித்த கர்த்தருடைய தாசனை நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து இன்னும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. உடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக, வெறுமை மாறுவதாக, வறுமை மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, குடும்பங்கள் இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. ஒருவேளை சில நோக்கத்தோடு கூட சில பிரச்சனைகளை நீர் அனுமதித்திருக்கலாம். ஆனால் இது முதல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்று முதல் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி ஆசீர்வதித்து அனுப்பும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும், பராமரிப்பும், வழி நடத்துதலும் இன்றும் என்னைக்கும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் தங்கி இருப்பதாக. ஆமென்.